வணக்கம் நண்பர்களே, பிக்மை ஸ்டாக் சார்பா இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐடி ஜாம்பவான் விப்ரோ பத்தி தான். வாங்க அதோட முழு ஜாதகத்தையும் அலசி பாத்திரலாம். பாருங்க, ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கு, ஆனா டெக்னிக்கலா வீக்கா இருக்கு. இந்த ஒரே ஒரு லைன்ல தான் விப்ரோவோட மொத்த கதையே அடங்கியிருக்கு. இதுதான் இப்ப பல இன்வெஸ்டர்ஸோட குழப்பமே. அப்படின்னா ஒரு முதலீட்டாளரா நீங்க இதை எப்படி பார்க்கணும்? வாங்க இதைத்தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். கம்பெனியோட ஃபைனான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கு, அதோட ஸ்டாக் சார்ட் என்ன சொல்லுது, மற்ற கம்பெனிகளோட ஒப்பிடும்போது இது எங்க நிக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை செக் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். சிம்பிளா சொல்லணும்னா, டெய்லி மார்க்கெட்ல ஸ்டாக் விலை ஏறுது இறங்குது இல்லையா, அந்த சத்தத்தை எல்லாம் தாண்டி அந்த கம்பெனி உண்மையிலே நல்லா சம்பாதிக்குதா, ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கறது தான் இது. சரி, நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். விப்ரோவோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கையில காசு புழக்கமும் நல்லாவே இருக்கு. அதாவது கம்பெனிக்கு வர்ற பணம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம லாப விகிதமும் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டலா கம்பெனி நல்ல நிலைமையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு அவங்களோட ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19.5%. ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்கு இது ரொம்பவே நல்ல நம்பர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க போடுற மூலதனத்தை ரொம்ப திறமையா பயன்படுத்தி லாபம் பார்க்கறாங்கன்னு அர்த்தம். இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அதோட டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5.86%. அதாவது நீங்க ஷேர் வாங்கி வச்சிருந்தா உங்களுக்கு டிவிடெண்ட் மூலமாவே நல்ல வருமானம் கிடைக்கும். மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலே ரொம்பவே சூப்பர். சரி, இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை, இந்த ஸ்டெபிலிட்டி எல்லாம் இருந்தாலும் கம்பெனியோட வளர்ச்சி, அதாவது சேல்ஸ் growth ரொம்பவே மந்தமா இருக்கு. பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வெறும் 2% தான் வளர்ந்திருக்கு. இதுதான் இங்க இருக்கிற பெரிய மைனஸ். ஓகே, இது ஃபண்டமெண்டல் கதை. இப்போ சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பக்கம் போலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது கம்பெனி நல்லதா கெட்டதான்னு சொல்றதில்ல. மார்க்கெட்ல வாங்குறவங்க விற்கிறவங்க மனநிலை எப்படி இருக்கு, அதனால ஷேர் விலை எப்படி நகரப் போகுதுன்னு கணிக்கிறது தான். சார்ட்டை பார்த்தா கொஞ்ச நாளா ஷேர் விலை ஏறிட்டு வருது. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இது ஒரு பெர்மனன்ட் ஏற்றமானு கேட்டா இன்னும் சொல்ல முடியல. இன்னும் ஒரு முக்கியமான தடையை தாண்ட வேண்டியிருக்கு. அதனால இப்போதைக்கு இது ஒரு தற்காலிகமான ரிலீஃப் ரேலின்னு தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு ட்ரேடரா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல அந்த 198 ரூபாயிலிருந்து 201 ரூபாய் ஜோனை கவனிக்கணும். அந்த விலைக்கு மேல ஸ்டாக் நல்லா க்ளோஸ் ஆகணும். அதுவும் சாதாரணமா இல்ல, நல்ல வால்யூமோட, அதாவது நிறைய பேர் வாங்கி விற்கும்போது நடக்கணும். அப்படி நடந்தா அடுத்த டார்கெட் 206 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. சரி, விப்ரோ மட்டும் தனியா பார்த்தாச்சு. இப்போ அதோட போட்டியாளர்களான TCS, இன்ஃபோசிஸ் கூட வச்சு பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, TCSனா லாபம், சீரான வளர்ச்சி. இன்ஃபோசிஸ்னா நல்ல growth. ஆனா விப்ரோ அதோட வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு, டிவிடெண்ட் நல்லா கொடுக்குது, ஆனா சேல்ஸ் growthல ரொம்ப பின்தங்கி இருக்கு. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான வித்தியாசம். மார்க்கெட்ல இருக்கிற பெரிய பெரிய அனலிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, பெரும்பாலானவங்க ஹோல்டு பண்ண சொல்றாங்க. அதாவது இப்போதைக்கு விற்க வேண்டாம், ஆனா புதுசா வாங்கவும் அவசரப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்களும் ஒரு பெரிய ஏற்றத்துக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகல. ஓகே, இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்க என்ன மாதிரி இன்வெஸ்டர்? உங்களுக்கு விப்ரோ செட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம். நீங்க ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா? அதாவது கம்பெனி நல்லா இருக்கணும், வருஷம் டிவிடெண்ட் வரணும், நான் பொறுமையா காத்திருப்பேன் அனி நினைக்கிறவரா இருந்தா விப்ரோ உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா அதோட வேல்யூவேஷன் கம்மி, டிவிடெண்ட் சூப்பர். இல்ல, நான் ஒரு மொமெண்டம் ட்ரேடர், வேகமா ஏறுற பங்குல தான் முதலீடு பண்ணுவேன்னு சொன்னா இப்போதைக்கு விப்ரோ உங்களுக்கான ஸ்டாக் இல்ல. சார்ட் இன்னும் ஒரு தெளிவான அப் ட்ரெண்டை காட்டல. அந்த 198லேருந்து 201 ரூபாயை தாண்டற வரைக்கும் வெயிட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஆக மொத்தத்துல நம்மளோட ஃபைனல் டேக்அவே இதுதான். ஃபண்டமெண்டலா பார்த்தா இது ஒரு நியாயமான கம்பெனி, ஆனா டெக்னிக்கலா பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ விப்ரோ இந்த மந்த நிலையிலிருந்து வெளியே வர என்ன பண்ணணும்? முக்கியமான கேள்வி இதுதான். கம்பெனி நிர்வாகம் அவங்களோட இந்த ஸ்திரமான பிசினஸை நல்ல வருமான வளர்ச்சியை மாத்தி காட்டுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க கேம் சேஞ்சரா இருக்க போகுது. பிக்மை ஸ்டாக்ஸுடன் இணைந்து வழங்கிய இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். சரியான தகவல்களோட உங்க முதலீட்டு முடிவுகளை எடுக்க இது உதவும். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். பாருங்க, இந்த பகுப்பாய்வு முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. அதனால எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி செபியில் பதிவு செஞ்ச ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டுக்கோங்க. எப்பவுமே நீங்களும் சொந்தமா ரிசர்ச் பண்ணிட்டு
ஒரு நிபுணரோட ஆலோசனையோட முதலீடு செய்யுங்க. நன்றி.